சென்னை தூய்மை பணியாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள வசதிகள் மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கும் விரிவுபடுத்த வேண்டுமா என்பது குறித்து எமது செய்தியாளர் சரவணன் எழுப்பிய கேள்விகளுக்கு திண்டுக்கல் பகுதி தூய்மை பணியாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். கடந்த 20 வருஷமாக வேலை பார்க்குறாங்க. தூய்மை பணியாளர்களில் இருந்து வேலை பார்த்துட்ருக்கோம். வருஷம் பூரா டெண்டரே விட்றாங்க எங்களுக்கு. அந்த டெண்டரில் எங்களுக்கு எதுவுமே பெனிஃபிட் கிடையாது. எங்கள் குடும்பத்துக்கு எங்களுக்கும் வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு யாருக்குமே பெனிஃபிட் கிடையாது. சம்பளம் வந்து டெய்லி கூலி தான் தராங்க, அத்தை கூலி மாதிரி தராங்க. அது மாதத்தில் ஒரு நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை விட்டுறாங்க, சம்பளத்தை பிடிச்சிக்கிறாங்க. அது எங்களுக்கு மருந்து மாத்திரை இந்த இது முகாம்பி போட்டாங்கன்னா அங்கே போனால் தருவாங்க. நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று தர்றாங்க. வியாதி ஒன்று இருக்க அவங்க சௌகரியத்துக்கு மாத்திரை தர்றாங்க. அதெல்லாம் சும்மா இந்த வேலை செய்கிறவங்களுக்கு எல்லா ஊர்லேயும் வீடுங்க இதெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க, என்னென்னமோ செஞ்சுருக்காங்க. ஆனால் திண்டுக்கல் மாநகராட்சியில் ஒன்றுமே இல்லை. சும்மா தர்ற சம்பளத்துக்கு தான் வேலை செஞ்சிட்ருக்கிறோம். கட்டாத சம்பளத்துக்கு ஒரு வீடு வாசம் எதுவுமே இல்லை, ஒரு உதவி இல்லை. இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு முதலமைச்சர் அமைச்சிருக்கிறாரு 3 நேரம் சாப்பாடுன்னு. இந்த 3 நேரம் சாப்பாடு இவ்வளோ காலம் நாங்கள் சாப்பிடாமையா இருக்கா? அதுக்கு பதில் இல்லாத ஒரு சம்பளம் உயர்வு வாக்கலாம், ஒரு வீடு வாசலை கொடுக்கலாம், ஏதோ ஒன்று ஒரு நல்லது செஞ்சாக்கா ஒரு புரோஜனம் ஆகும். கவர்மெண்ட்டே நம்மளை ஒதுக்கி தானே பார்க்குது. டாக்டருக்கு உண்டான ஊதியத்தை கொடுத்துட்டாங்க, போலீஸ்காரங்களுக்கு ஊதியத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ எங்களுக்கு என்ன இருக்குது? அந்த ஊதியமும் வரல, ஒன்றும் வரல. மோடி கொடுக்குறேன்டாரு, அவர் கொடுத்துட்டு போயிட்டார். கவர்மெண்ட்டும் கொடுக்குறேன்டா, அவரும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்னத்தை கொடுத்தா? குப்பையை தான் அள்ளிட்டு தெரிகிறேன். எந்த வசதியுமே இல்லை. பொதுவாக சொன்னால் எந்த வசதியும் கிடையாது. நம்ம இந்த கையில் எதுவுமே இல்லை பாருங்கள். இதுதான் இருக்குது. எந்த மாறு கீரை எதுவுமே இல்லை. உப்பாளுக்கு எந்த பொருளுமே இல்லை, எதுவுமே இல்லை. மாறு வந்து நம்ம கை கசப்பட்டு வாங்கிடணுமா, அது வந்து நேரம் ஆகுமா? அதனால் பேசாமல் நம்ம வாங்கிட்டோம். தூய்மை பணியாளர்களுக்கு தற்போது என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, மேலும் என்னென்ன வசதிகள் தேவைப்படுகிறது என்பது குறித்து திண்டுக்கல் தூய்மை பணியாளர்கள் கூறிய கருத்துக்களை இந்த தொகுப்பில் பார்த்தோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.